சூனியக்காரி அவ கையில இருந்த மந்திர கோலை வீசுறா. அவ்வளவு நிமிஷமே ஒரு பழைய காலத்து மாட்டு வண்டியா மாறிடுச்சு. கூட இருந்த அந்த பொண்ணு பயத்துல அலறா. போலீஸை கூப்பிட்டுறான். போலீஸ்காரங்க வந்து அந்த சூனியக்காரியை பிடிக்க பார்க்கறாங்க. அவ என்ன தொடாதீங்கன்னு எச்சரிக்கிறா. போலீஸ்காரங்களும் காணாம போய் அவங்களுக்கு பதிலா தரையில 2 நத்தைகள். இத பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அவங்க பாவம் விட்டுடுங்கன்னு கெஞ்சுறா. காரி ஒரு சொடுக்கு போட நத்தைகள் மறுபடியும் போலீஸா மாறிடுறாங்க. விஷயம் இதோட முடியல. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இருந்த ஒரு குட்டி மந்திர மருந்து முகர்ந்து பார்க்கிறாரு. அவ்வளவுதான். கண்ணிமைக்கிற நேரத்துல அவர் அந்த இடத்துல இருந்தே மாயமா மறைஞ்சு வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிடுறாரு. ஸ்டேஷன்ல இருந்த சிரிப்பு சத்தம் சட்டென்று அடங்கிடுச்சு. எல்லாரோட முகத்திலையும் மரண பயம் வந்துடுச்சு. காணாம போன அதிகாரி மத்த ரூம் கதவுகளை எல்லாம் திறந்து தேடுறாரு. ஆனா அவரை தேடி பிடிக்க முடியல. எதிரே வந்த போலீஸ்காரங்க முகத்துல சும்மா ஒரு தங்க நிற மந்திர பொடியை ஊதி விடுறா. அவங்க அப்படியே சிலையா உறைஞ்சு நிக்க அவ அசால்ட்டா அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறா. உண்மையில இவள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரகசிய காட்டுல வாழ்ந்தவள். ஏதோ ஒரு காரணத்தால இந்த மாடர்ன் உலகத்துக்குள்ள வந்துட்டா.